ஆச்சாரமா இருக்க அன்யன் அம்பி மாதிரி மீன்லயும் ஒரு ஆச்சாரமான அம்பி இருக்கான். அவன் யாருன்னு வாங்க பாப்போம். ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக். இவன் சின்னதா இருக்கான்னு இவன் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. தண்ணில கொஞ்சம் சுத்தலானவளும் அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதனால்தான் நான் இவனை அம்பின்னு சொன்னேன். இதுக்கு இங்கிலீஷ்ல சில்வர் பீடின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஊடகம்னு சொல்லுவாங்க, மலையாளத்துல பிராச்சின்னு சொல்லுவாங்க, கன்னடாவுல பையான்னு சொல்லுவாங்க, ஒலே பைகான்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி சுத்தமா இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த மீன் வாழும். எக்கலாஜிக்கல் சர்வே பண்றவங்க எல்லாம் இந்த மீனோட பாப்புலேஷன் வச்சு அந்த வாட்டரோட பொல்யூஷன் கண்டென்ட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மீன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சின்ன வெர்டிபர்ட்ஸ் சாப்பிட்டு வளர்றதுனால இதுல நியூட்ரியன் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெரிய மீன்கள் இதை சாப்பிட்டு தான் நியூட்ரிஷனா இருக்கும். மீனுக்கு நியூட்ரிஷன் வேணும்னா இந்த மீன் தான் சாப்பிடும். அதனால இது சின்ன மீன் விட்டுறாதீங்க. இது எங்கேயாவது பார்த்ததுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. இது ஷாலோ வாட்டர்ஸ், அதுக்கப்புறம் பேக் வாட்டர்ஸ்ல தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆலப்பி, குமரகம் இந்த சைட்ல போனாங்கன்னா இந்த மீன்ல ஸ்பெஷலா ஒரு ரெட் கறி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரை பண்ணாங்க ஒரு மசாலா போட்டு. அது டேஸ்டே வேற லெவல். மீனுடன் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக்.